காட்டி உங்களுக்கான ஒரு 1 ஹவர் ஷோ மக்களே. ஸோ மறக்காம கால் பண்ணி என்னென்ன விஷயங்கள் டவுட் இருந்தால் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படி பண்ணலாம், இன்னைக்கு வந்து சிறு குறு தொழில் செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கான விலையோ அவங்களுக்கான மதிப்போ அவங்களா நிர்ணயம் பண்ணுறது கிடையாது. அதை பாயிண்ட் ஒரு டீலர் தான் அதுக்கு விலை மதிப்பு கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கான விலையை நீங்களே நிர்ணயம் பண்ணலாம். அதுக்கான ஒரு ஷோ தான் இது. ஸோ 6 to 7 வந்து லைவ் ஷோ ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். இப்போ 7 to 8 வந்து இந்த ஒரு ஷோ இருக்கு. வீக்லி ஒன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா. ஸோ இன்னைக்கும் நிறைய விஷயங்கள் கேட்க போகிறோம், அதை தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஓகே சார், வணக்கம். நம்ம லட்சுமி எக்ஸ்போர்ட்ஸ்லேருந்து ரமேஷ்குமார் சார் வந்துட்டாங்க. அண்ட் லாஸ்ட் வீக் பண்ணியிருந்தோம் சார். ரெஸ்பான்ஸ் எப்படி சார் இருக்கு? ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்ததுங்க சார். ஓகே சார். தமிழ்நாட்டில் திருச்சி, கோவை, சேலம், நாமக்கல், சென்னை இந்த மாவட்டங்களிலிருந்தும், அப்புறம் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா ஆகிய மாநிலங்களிலிருந்தும், மலேசியா, ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர் நாடுகளிலிருந்தும் நல்ல வரவேற்பு வந்து கொண்டிருக்கிறது. ஓ சூப்பர் சார். ஸோ வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கலாமா. ஸோ நீங்கள் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் கேட்க போகிறோம், அது சார் பதில் சொல்ல போகிறாங்க. அண்ட் உங்களுக்கும் சில கேள்விகள் இருந்ததுன்னா மறக்காமல் கால் பண்ணி உங்களுக்கு கேள்விக்கான விடையும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களோட தொடக்கம் நம்ம ஆரம்பிக்க போகிற ஒரு புதுசாக ஒரு விஷயம் நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருந்தேன்னா அதுக்கு ஒரு பயிற்சி வகுப்பும் சார் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த பற்றின விஷயங்கள் எல்லாம் பேச போகிறோம். ஷோக்கில் போயிடலாமா சார்? போயிடலாம். சூப்பர். ஓ நீங்கள் பாருங்கள், நாங்கள் பாருங்கள் மாஸ்டர் ஜேடி மாதிரி கையெல்லாம் அப்படி பண்ணிட்டு ஆரம்பிக்க போகிறோம். இன்னைக்கு நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்து வந்திருக்கோம் சார். இன்னைக்கு பேசலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா சார், இந்த ஆர்கானிக் பொருள்லாம் இருக்குல்ல சார், அதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அதை பற்றின விவரங்களை பற்றி சொல்லுங்கள் சார். ரசாயனம் கலக்காமல் 100% இயற்கை பொருட்களை கொண்டு இயற்கையான முறையில் சாகுபடி செய்யப்படும் பொருட்கள் ஆர்கானிக் பொருட்கள். வெளிநாடுகளில் ஆர்கானிக் பொருட்களுக்கு நல்ல வரவேற்பு உள்ளது. ஆர்கானிக் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. ஆர்கானிக் பொருட்களை பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம். காய்கறிகள், பழங்கள், பதப்படுத்தப்பட்ட காய்கறிகள், உலர்ந்த பழங்கள், நறுமணப் பொருட்கள், முந்திரி, ஏலக்காய், மிளகு, கிராம்பு, எண்ணெய்கள், பருப்புகள், டீ, காஃபி ஆகிய ஆர்கானிக் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்தியாவிலிருந்து 2024-25 ஆண்டில் ஆர்கானிக் பொருட்கள் மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, கத்தார், ஸ்ரீலங்கா, ஸ்பெயின், பிரேசில் ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. வெளிநாடுகளில் ஆர்கானிக் பொருட்களுக்கு நல்ல வரவேற்பு உள்ளது. புதிதாக ஏற்றுமதி தொழில் தொடங்குபவர்கள், வணிக ஏற்றுமதியாளர்கள் ஆர்கானிக் பொருட்களை தேர்ந்தெடுத்து ஏற்றுமதி செய்யலாம். ஆர்கானிக் பொருட்கள் நல்ல லாபம் தரக்கூடிய எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட். சூப்பர் இல்லையா. ஸோ ஆர்கானிக் பொருளுக்கு வந்து நல்ல வேல்யூ இருக்காமா. இப்போ வந்து சாப்பாடு வந்து நம்ம நார்மலாக ஃபுட்டு தெரியும் சார், ஃப்ரிட்ஜில் வச்சு பார்த்துருப்போம். அதே மாதிரி இப்போ பதப்படுத்தப்பட்ட உணவுகள்லாம் இருக்குல்ல சார், பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அதை பற்றின கூடுதல் தகவல் சொல்லுங்கள் சார். ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ், பதப்படுத்தப்பட்ட உணவுகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. ஒரு பொருளின் அசல் நிலையிலிருந்து அதன் ஊட்டச்சத்துக்கள், தரம், சுவை, மனம் மாறாமல் வேறொரு நிலைக்கு மாற்றக்கூடிய செயல்முறை பதப்படுத்துதல் ஆகும். பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம். காய்கறிகள், பழங்கள், நறுமணப் பொருட்கள், ஆட்டு இறைச்சி, கோழி இறைச்சி, மீன், பால் மற்றும் பால் பொருட்கள், தானியங்கள், சாக்லேட், கொக்கோ பொருட்கள், சோயா பொருட்கள், உயர் புரத உணவுகள். இந்தியாவிலிருந்து 2024-25 ஆண்டில் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, ஜெர்மன், கனடா, இத்தாலி, சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. இந்தியாவிலிருந்து 2024-25 ஆண்டில் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் 7,886 கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. பதப்படுத்தப்பட்ட உணவுகளுக்கு வெளிநாடுகளில் நல்ல வரவேற்பு உள்ளது. பதப்படுத்தப்பட்ட உணவுகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. நல்ல எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட், லாபம் தரக்கூடிய எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட். சூப்பர் இல்லையா. ஸோ வந்து பதப்பட்ட உணவுகளுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ வந்து இங்கே வந்து நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் வந்து முட்டை வந்து ஃபேமஸ்னு சொல்லுவாங்க சார். இப்போ வந்து எல்லாம் இந்த ஊருக்குலாம் முட்டை அனுப்புகிறாங்க. ப்ளஸ் வந்து முட்டை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அதை பற்றின விஷயங்கள் சொல்லுங்கள் சார். நாமக்கல் மாவட்டத்தில் முட்டை உற்பத்தி செய்யப்படுகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் உற்பத்தி செய்யப்படும் முட்டை தரமாக உள்ளதால் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் உற்பத்தி செய்யப்படும் முட்டை உலக புகழ் பெற்றது. முட்டை ஏற்றுமதி செய்யப்படுகிறது. முட்டை கேட்கும் இறக்குமதியாளருக்கு அப்படியே ஏற்றுமதி செய்யலாம். மதிப்பு கூட்டி முட்டை பவுடர் தயாரித்தும் ஏற்றுமதி செய்யலாம். அப்படியே ஏற்றுமதி செய்வதை விட மதிப்பு கூட்டி ஏற்றுமதி செய்தால் லாபம் 10 மடங்கு அதிகமாக கிடைக்கும். மதிப்பு கூட்டி ஏற்றுமதி செய்யும் பொழுது, முட்டை பவுடர் தயாரித்து ஏற்றுமதி செய்யும் பொழுது முட்டையில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் குறையாமல் அப்படியே இருக்க வேண்டும். முட்டை பவுடர் தயாரிக்கும் பொழுது பேக்கிங் அழகாக இருக்க வேண்டும். வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் இந்த ஏற்றுமதி தொழிலில் பேக்கிங் முக்கியமானது. பேக்கிங் அழகாக இருந்தால் அது வெளிநாடுகளில் உள்ள மக்களை எளிதில் கவரும். முட்டை பவுடர் தயாரிக்கும் பொழுது பிராண்ட் பெயர் வைத்துக் கொள்ள வேண்டும். பிராண்ட் பெயர் இருந்தால் அது வெளிநாடுகளில் உள்ள மக்களை எளிதில் சென்றடையும். முட்டை மற்றும் முட்டை பவுடர்
மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, இத்தாலி, ஜெர்மன், பிரேசில், ஸ்பெயின், கத்தார், சவுதி அரேபியா ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. முட்டை மற்றும் முட்டை பவுடர் நல்ல லாபம் தரக்கூடிய எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட், சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம். மற்ற மாவட்டங்களில் வசிக்கும் மற்ற மாநிலங்களில் வசிக்கும் வணிக ஏற்றுமதியாளர்கள் முட்டையை நாமக்கல் மாவட்டத்தில் மொத்தமாக ஆர்டர் கொடுத்து வாங்கி ஏற்றுமதி செய்யுங்கள், நல்ல லாபம் கிடைக்கும். சூப்பர்ல. ஸோ வந்து முட்டையை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாங்கிற விஷயம் வந்து பேசிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து ஜெர்மனின்னு சொல்லி ஒரு ஊர் சொன்னீங்களா சார், ஜெர்மனி பற்றி சொல்கிறப்போ வந்து இப்போ 2024 2025 2 வருஷமே முடிஞ்சிருச்சு. இந்த வருஷங்களில் வந்து ஜெர்மனியில் அதிகமாக எந்த விஷயம் சார் நல்லா எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க, அதை பற்றின விவரங்களை பற்றி சொல்லுங்கள் சார். இந்தியாவிலிருந்து ஜெர்மனி நாட்டிற்கு 2024-25 ஆண்டில் பல பன்முகை தன்மை கொண்ட பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. இந்த பொருட்களை பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம். பாசுமதி அரிசி, தானியங்கள், தேங்காய், காய்கறிகள், பழங்கள், பதப்படுத்தப்பட்ட காய்கறிகள், பதப்படுத்தப்பட்ட பழங்கள், பல ஜூஸ்கள், மல்லிகை மலர்கள், ரோஜா மலர்கள், முந்திரி, ஏலக்காய், மிளகு, கிராம்பு, மசாலா பவுடர், தேன், நெய், காஃபி, கருவேப்பிலை, முருங்கைக்கீரை, வாழை இலை, எண்ணெய்கள், பாக்குமட்டை தட்டுகள், பொம்மைகள், கவரிங் நகைகள், கைத்தறி பெட்ஷீட்டுகள், தரைவிரிப்புகள், தோல் காலணிகள், தோல் பைகள், சணல் பைகள், சேலைகள், பனியன்கள், டிஷர்ட்டுகள், விளையாட்டுப் பொருட்கள். இங்கிலாந்து நாட்டிற்கு புதிதாக ஏற்றுமதி தொழில் தொடங்கும் வணிக ஏற்றுமதியாளர்களும் ஏற்றுமதி தொழில் செய்து கொண்டிருக்கும் ஏற்றுமதியாளர்களும் இங்கிலாந்து நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யலாம். இங்கிலாந்து நாட்டில் இந்தியர்கள் வசிக்கின்றனர், சுலபமாக ஏற்றுமதி செய்யலாம். ஸோ வந்து இப்போ 24-25 வருஷத்துல வந்து ஜெர்மனியில் வந்து நல்லா போயிருக்கு இல்லையா சார்? சூப்பர் சார். இப்போ இன்னொரு ஊர் கேட்கணும் சார். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஊர்னா விழுப்புரம் மாவட்டம் சொல்லுவோம் சார். ஸோ விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து என்னென்ன பொருட்கள் சார் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாட்டில் உள்ள வேளாண்மை மாவட்டங்களில் ஒன்றாக திகழ்கிறது. விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து வேளாண் பொருட்கள் மற்றும் தொழில் துறை சார்ந்த பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ள பொருட்களை பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம். உளுந்து, பச்சைப்பயிறு, நிலக்கடலை, எள், நிலக்கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், சர்க்கரை, ராகி மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட ராகி மாவு, ராகி பிஸ்கட் ஆகிய பொருட்கள் விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த பொருட்களை ஏற்றுமதி செய்ய வணிக ஏற்றுமதியாளர்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளிடம் மொத்தமாக ஆர்டர் கொடுத்து வாங்கி ஏற்றுமதி செய்யுங்கள், நல்ல லாபம் கிடைக்கும். ஸோ வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்களாமா, இது நீங்களும் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நல்லா யூஸ் இருக்குன்னு சொல்லி சார் சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன் சார். இப்போ இஞ்சி சாகுபடி எப்படி சார் பண்ணுறாங்க, அதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அதை பற்றி சொல்லுங்கள் சார். இந்தியாவில் இஞ்சி சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. இந்தியாவில் இஞ்சி அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், பீகார், சத்தீஸ்கர், குஜராத், ஹரியானா, ஹிமாச்சல பிரதேசம், ஜார்க்கண்ட், கர்நாடகா, கேரளா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, மணிப்பூர், மேகாலயா, தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகின்றன. தமிழ்நாட்டில் இஞ்சி 152 ஹெக்டர் பரப்பளவில் 2613 மெட்ரிக் டன் 2024-25 ஆண்டில் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இஞ்சி நீலகிரி, தேனி, திண்டுக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், சேலம், ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. இந்தியாவிலிருந்து 2024-25 ஆண்டில் இஞ்சி கத்தார், நியூசிலாந்து, மலேசியா, பெல்ஜியம், இத்தாலி, ஸ்பெயின், கனடா ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. இந்தியாவிலிருந்து இஞ்சி 2024-25 ஆண்டில் 1,06,240 லட்சம் ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. புதிதாக ஏற்றுமதி தொழிலும் தொடங்கும் வணிக ஏற்றுமதியாளர்கள் இஞ்சி தேர்ந்தெடுத்து ஏற்றுமதி செய்யலாம், நல்ல லாபம் கிடைக்கும் எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட். ஓகே, இஞ்சிக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன சார், இந்த கலை வேறுபாடுகள் சால்விகள்னு சொல்லுவாங்களா சார், அதை எப்படி சார் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அதை பற்றின விஷயங்கள் சொல்லுங்கள் சார். கலை வேலைப்பாடுள்ள சால்வைகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்தியாவிலிருந்து 2024-25 ஆண்டில் கலை வேலைப்பாடுள்ள சால்வைகள் ஜப்பான், ஸ்பெயின், இத்தாலி, பிரேசில், நெதர்லாந்து, சுவிட்சர்லாந்து, இங்கிலாந்து, நியூசிலாந்து, மலேசியா, சிங்கப்பூர், ஸ்பெயின், பிரேசில் ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. இந்தியாவிலிருந்து 2024-25 ஆண்டில் கலை வேலைப்பாடுள்ள சால்வைகள் 2.66 கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. இந்த கலை வேலைப்பாடுள்ள சால்வைகள் ஹேண்டிகிராஃப்ட் ப்ராடக்ட், நல்ல லாபம் தரக்கூடிய எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட். வணிக ஏற்றுமதியாளர்கள் கலை வேலைப்பாடுள்ள சால்வைகள் பொருட்களை தேர்ந்தெடுத்து ஏற்றுமதி செய்யலாம், நல்ல லாபம் கிடைக்கும். சூப்பர்ல. ஸோ வந்து இந்த கலை வேலைப்பாடுகள் சொல்கிற சால்வை வந்து நல்ல ஒரு வேல்யூ போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ வந்து இந்த பட்டு துணிகள் இருக்குல்ல சார், இப்போ வந்து நம்ம காஞ்சிபுரம்னா பட்டு துணிகள் சொல்லுவோம், திருப்பூர்லையுமே அதுக்கான நெசவு துணிகள் இது மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம இந்த பட்டு துணிகள் எப்படி சார் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அது எப்படி வேல்யூ போகுது, அதை பற்றி சொல்லுங்கள் சார். பட்டு துணிகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்தியாவிலிருந்து பட்டு சேலைகள், பட்டு சட்டைகள், பட்டு வேஷ்டிகள், பட்டினால் செய்யப்பட்ட ஆடைகள்,
ஆகிய பொருட்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்தியாவிலிருந்து பட்டு துணிகள் மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, பிலிப்பைன்ஸ், கத்தார், இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், ஜெர்மனி, கனடா ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. வணிக ஏற்றுமதியாளர்கள் பட்டு துணிகளை தேர்ந்தெடுத்து ஏற்றுமதி செய்யலாம். நல்ல லாபம் தரக்கூடிய எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட், நல்ல லாபம் கிடைக்கும். ஸோ வந்து பட்டு துணிக்கு வந்து நல்ல வேல்யூ இருக்குது போல இருக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய விஷயம் சொன்னாங்க. சூப்பர் சார். இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன சார், இந்த எவர் சில்வர் பாத்திரம் இருக்குல்ல சார், எவர் சில்வர் பாத்திரம், அலுமினிய பாத்திரம், அதெல்லாம் எப்படி சார் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அதை பற்றின விஷயங்கள் பற்றி சொல்லுங்கள் சார். திருப்பூர் மாவட்டம் அனுப்பருவாளையம் பகுதியில் எவர் சில்வர் பாத்திரங்கள், அலுமினிய பாத்திரங்கள் சிறந்த முறையில் தயாரிக்கப்படுகின்றன. அனுப்பருவாளையம் பகுதியில் தயாரிக்கப்படும் எவர் சில்வர் பாத்திரங்கள், அலுமினிய பாத்திரங்கள் தரமாக உள்ளதால் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. எவர் சில்வர் பாத்திரங்களில் அனைத்து வகையான பாத்திரங்களும் பொருட்களும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த எவர் சில்வர் பாத்திரங்கள், அலுமினிய பாத்திரங்கள் மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. சூப்பர். ஸோ வந்து எவர் சில்வர் பாத்திரம் வந்து நம்ம திருப்பூர்லேருந்து மேக்ஸிமம் அந்த அனுப்பூர்பாளையம் சைடில் போகுது. நம்ம தமிழ்நாட்டில் திருப்பூர் இல்லாமல் வேறு எந்த மாவட்டத்தில் சார் இந்த மாதிரி பண்ணுறாங்க? வேறு பார்த்தோன்னா கும்பகோணம் பகுதியில் கும்பகோணம் பகுதியில் பண்ணுறாங்க. சூப்பர் சார். இப்போ இந்த மூங்கில் மூலம் தயாரித்து ஏற்றுமதி செய்யப்படுற பொருட்கள், அதை பற்றின விவரங்களை பற்றி சொல்லுங்கள் சார். மூங்கில் மூலம் பன்முகித்தன்மை கொண்ட பொருட்கள் தயாரித்து ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. மூங்கில் மூலம் மூங்கில் கரண்டிகள், மூங்கில் தட்டுகள், மூங்கில் பல் துலக்கும் பிரஷ், மூங்கில் ஸ்ட்ராக்கள், மூங்கில் கூடைகள், மூங்கில் நாற்காலிகள், மூங்கில் பலகைகள் ஆகிய பொருட்கள் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. மூங்கில் மூலம் தயாரிக்கப்பட்ட பொருட்களுக்கு வெளிநாடுகளில் நல்ல வரவேற்புள்ளது. புதிதாக ஏற்றுமதி தொழில் தொடங்கும் வணிக ஏற்றுமதியாளர்கள் மூங்கில் பொருட்களை மூலம் தயாரிக்கப்பட்ட பொருட்களை ஏற்றுமதி செய்யுங்கள். நல்ல லாபம் தரக்கூடிய எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட். இந்த வெளிநாடுகளில் இந்த பொருட்களுக்கு நல்ல வரவேற்புள்ளது, நல்ல லாபம் கிடைக்கும். சூப்பர் இல்லையா? ஸோ வந்து இப்போ அடுத்த கொஸ்டின் என்னன்னா சார், ஏற்றுமதி தொழில் வந்து இப்போ நான் செய்யலான்னு இருக்கேன் சார். செய்யலாம்னு நினைக்கிறப்போ வந்து இந்த ஏற்றுமதி தொழிலுக்கு வந்து முதலீடு தேவையா, அதை பற்றின விவரங்களை சொல்லுங்கள் சார். மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் வணிக ஏற்றுமதியாளராக ஏற்றுமதி தொழில் தொடங்குபவர்களுக்கு பெரிய முதலீடு தேவையில்லை. சிறிய முதலீடு, ஒரு 25,000 முதலீடு, 50,000 முதலீட்டில் சிறிய முதலீட்டில் தொடங்கலாம். வணிக ஏற்றுமதியாளர்கள் வீட்டின் முகவரிக்கே ஏற்றுமதி நிறுவனத்தின் பெயரை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். பின் டிஜிஎஃப்டியிலிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐ கோடு வாங்க வேண்டும். பின் இறக்குமதியாளர்களை தொடர்பு கொள்ளலாம். பொருட்களை தயாரிப்பாளர்களிடம், விவசாயிகளிடம் மொத்தமாக ஆர்டர் கொடுத்து மொத்தமாக ஆர்டர் கொடுத்து வாங்கி பேக்கிங் செய்து கப்பல் மூலமாக, விமானம் மூலமாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம். சாதாரண சுலபமாக குறைந்த முதலீட்டில் 25,000 50,000 முதலீட்டில் தொடங்கி நல்ல லாபம் செய்யலாம். இது நல்ல உள்நாட்டில் செய்யப்படும் தொழிலை விட லாபம் தரக்கூடிய தொழில் ஏற்றுமதி தொழில். வணிக ஏற்றுமதியாளர்கள் வணிக ஏற்றுமதியாளராக ஏற்றுமதி தொழிலில் நல்ல லாபம் பார்க்கலாம். ஸோ சூப்பர் இல்லையா? ஸோ முதலீடு கம்மியாக இருந்தால் கூட அதை ஆரம்பிக்கலாம் இல்லை சார்? சூப்பர் சார். இப்போ என்னன்னா நம்ம ஏற்றுமதி வகுப்புகள் எடுக்கிறீங்களா சார், அந்த கிளாஸஸ் பற்றி அதை பற்றின விவரங்களை சொல்லுங்கள் சார். ஒரு பாட்டு பார்த்துட்டு வந்தாங்க. சரி. நான் ஏற்றுமதி தொழில் பற்றி பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகிறேன். ஏற்றுமதி தொழில் பற்றி தியரி பயிற்சி வகுப்புலாம் நடத்தி வருகிறேன். இந்த ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் ஏற்றுமதி என்றால் என்ன, ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது எப்படி, ஏற்றுமதி நிறுவனத்திற்கு பெயர்களை தேர்ந்தெடுப்பது எப்படி, ஏற்றுமதி நிறுவனத்திற்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடு ஐஇ கோடு வாங்குவது எப்படி, இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள், இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் நாடுகள், வெளிநாடுகளில் உள்ள இறக்குமதியாளர்களை தொடர்பு கொள்வது எப்படி, இறக்குமதியாளர்களிடமிருந்து ஆர்டர் பெற்று பாதுகாப்பாக பேமெண்ட் வாங்குவது எப்படி, ஏற்றுமதி தொழிலுக்கு சிறப்பு பேக்கிங் செய்வது எப்படி, பொருட்களை கப்பல் மூலமாக, விமானம் மூலமாக வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது எப்படி ஆகிய அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சி வகுப்பில் விளக்கமாக கற்றுத்தருகிறேன். ஏற்றுமதி பயிற்சி வகுப்பில் 2 வகையான பயிற்சி வகுப்புலாம் நடத்தி வருகிறேன். முதல் வகையான பயிற்சி வகுப்புகளில் 3 கிளாஸஸ்கள் இருக்கின்றன. இந்த முதல் வகையான பயிற்சி வகுப்பு பற்றிய விவரங்களை இப்போ தேதி அட்டவணையை இப்போது பார்க்கலாம். 3/5/2026 ஞாயிற்றுக்கிழமை நேரடி பயிற்சி வகுப்பு திருப்பூர் மாநகரில் நடத்தி வருகிறேன். 5/5/2026 செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, 7/5/2026 வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. இதற்கு அடுத்த பேட்ச் 12/5/2026 ஞாயிற்றுக்கிழமை நேரடி பயிற்சி வகுப்பு திருப்பூர் மாநகரில், 14/5/2026 செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, 16/5/2026 வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. இந்த ஏற்றுமதி பற்றி 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளும் நடத்தி வருகிறேன். தூரமான மாவட்டங்களில் வசிப்பவர்களும் வெளிநாடுகளில் வசிப்பவர்களும் நேரடி பயிற்சி வகுப்புக்கு திருப்பூர் மாநகருக்கு வர முடியாதவர்களுக்கு 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடத்தி வருகிறேன். இந்த 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்பு பற்றி தேதி அட்டவணையில் இப்போது பார்க்கலாம். 5/5/2026 செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, 7/5/2026 வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, 9/5/2026 சனிக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. இதற்கு அடுத்த பேட்ச்
12/5/2026 செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, 14/5/2026 வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, மே 16 சனிக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. ஆன்லைன் பயிற்சி வகுப்பு கூகுள் மீட்டில் நடத்தி வருகிறேன். நான் 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்புலையும் நேரடி பயிற்சி வகுப்புலையும் குவாலிட்டி தரத்தில் தான் நடத்தி வருகிறேன். ஸோ சூப்பர் இல்லையா? ஸோ வந்து ஆன்லைன் கிளாஸுமே இருக்குது அண்ட் ஆஃப்லைன் கிளாஸுமே ரெண்டுமே இருக்காமா. இது கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எடுத்துக்கோங்க. முடிஞ்சால் கால் பண்ணி விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டைம் கொஞ்சம் ஒதுக்கி பாருங்கள். கன்ஃபார்ம் லைஃப்பில் அடுத்த போகிறக்கான சின்ன ஒரு ஆரம்பமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இப்போ ஒரு சூப்பரான ஒரு அழகான பாடு வந்துட்டுருக்கு. பாட்டு கேட்டு முடிச்சுட்டு வாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய கேள்விகள் இருக்குது. அதுக்காக பதில் சொல்றதுக்காக நம்ம ரமேஷ் சார் வெயிட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு சின்ன பிரேக்.